தமிழ் திகழ் வழங்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 திருக்குறள். முக்கிய குறிப்புகள். பேணி என்ற சொல் தரும் பொருள் போற்றி. மயக்கம் என்னும் சொல் தரும் பொருள் அறியாமை. திரு என்ற சொல்லின் பொருள் செல்வம். ஊழ் என்னும் சொல்லின் பொருள் முன்வினை. திருவள்ளுவர் நாள் தை திங்கள் 2ஆம் நாள். குறள் என்பது 2 அடி வெண்பா. திருக்குறள் 18 கீழ்க்கணக்கு நூல்களுள் 1. கோலோடு நின்றான் என்பது வழிப்பறி செய்பவனை குறிக்கும். அசாவாமை என்பது தளர்ச்சி இல்லாமை. இன்மை என்ற சொல்லின் பொருள் வறுமை. தாழாது என்ற சொல்லின் பொருள் சோர்வில்லாது. நச்சப்படாதவன் என்பது பிறருக்கு உதவி செய்யாதவன். எய்துவர் என்பதன் இலக்கண குறிப்பு படர்க்கை பலர்பால் வினைமுற்று. கண்ணோட்டம் என்பதன் பொருள் இரக்கம். வெகுளி என்பதன் பொருள் சினம். தாளாண்மை என்பது விடா முயற்சி. ஊஞ்சற்றுபவர் என்பது முயற்சிப்பவர். நச்சப்படாதவன் செல்வமாவது நச்சமரப்பழம். திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவமாலை. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன நூல். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். வேளாண்மை என்பதன் பொருள் பிறருக்கு உதவுதல். பிறருக்கு உதவி செய்யாதவனிடம் உள்ள செல்வத்திற்கு வள்ளுவர் காட்டும் உவமை நச்சு மரம். பணின்னாம் பாடற்கியை பின்றேல் கணின்னாம். கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் இடம்பெற்ற அணி எடுத்துக்காட்டு உவமையணி. காமம் வெகுளி இச்சொற்களின் பொருள் ஆசை சினம் கோபம். வேலோடு நின்றான் இடுவென்று அது போலும். கோலோடு நின்றான் இரவு இதில் பயின்று வரும் அணி உவமையணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள். நச்சு மரம்பழு தற்று இதில் பயின்று வரும் அணி உவமையணி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். அறிவுமதி. நன்றி மாணவ செல்வங்களே. Thank you.